குழந்தையின் அழுகையை எப்படி நிறுத்தியிருப்பான்? நீங்கள் குழந்தையின் அழுகையை அமர்த்தியே ஆக வேண்டும். இது பெரிய அகராதி பிடித்த குழந்தையாக இருக்கும் போல இருக்கிறது. அமைச்சர்களே, கேட்டீர்களா? யாராவது குழந்தையின் அழகை நிறுத்த வழி சொல்லுங்க. நான் சொல்லுகிறேன் மன்னா. சொல்லும் ஐயா. இந்த யானை அளவிற்கு ஒரு பானையை செய்து இந்த யானையை பானைக்குள் நுழைத்து விட்டால் வேலை முடிந்தது. வாயை மூடும் மண்டூகமே. இதை சொல்ல ஒரு அமைச்சர். தெனாலி, நிறுத்து, எழுந்து உட்காரப்பா. நான் ஒப்புக்கொள்கிறேன் ஐயா, உன்னுடைய தாமதம் நியாயமானதுதான். உன்னை மன்னித்து விட்டேன், போ. இப்பொழுது புரிகிறதா அந்த குழந்தையிடம் நான் பட்ட பாடு என்னவென்று? சரி, அந்த பானைக்குள் யானை நிரூபித்து காட்டு. குழந்தைகளே, குழந்தைகளே, பானை உடைத்து விடாதீர்கள். நீங்கள் பார்த்தது போதும் பாடசாலைக்கு செல்லுங்கள். குருநாதர் கோவித்துக் கொள்வார். கொடுமையா, நான் பார்க்கிறேன். மன்னா, பாருங்கள். என்ன இது? பானைக்கடியில் இரண்டு ஓட்டையை போட்டுவிட்டு எங்கோ வரும் யானையை பானைக்குள் வருவதாக ஓட்டை வழியாக காட்டி என் பணிகளை கெடுத்துக் கொண்டிருக்கிறாயா? நான் பணி செய்ய விடாமல் கெடுத்தேனா? என்ன மன்னா, ஒரு குழந்தையை ஏமாற்றி நம்ப வைப்பதற்காக நான் செய்த தந்திரத்தை தாங்கள் மந்திரம் என்று நினைத்துக் கொண்டு அதை எனக்கும் செய்து காட்டு என்று இருக்கும் பணிகளை விட்டுவிட்டு இப்படி மந்திரி மந்தைகளோடு வந்து நிற்பது தாங்கள். ஆனால் பணிகளை நான் கெடுத்தேன் என்று சொல்வதில் என்ன நியாயம்? மன்னா, தாங்கள் கொடுத்த பொறுப்பு என் தலைக்கு மேல் இருக்கிறது. நானாவது போய் பணி செய்கிறேன் மன்னா. சிரமத்திற்கு மன்னிக்கவும், நான் வருகிறேன். அது சரி, இந்த பானை உடையாமல் எப்படி ஒட்டி யானை வரும், பானைக்குள் யானை வரும் என்று யானை வாயுக்குள் என்னை அனுப்ப பார்த்தானே. அடே தென்னாலி ராமா! எப்படி ஆரம்பிப்பது? தெனாலி ராமா, தெனாலி ராமா, எங்க இருக்கிறாய்? தெனாலி, என்ன இளவரசி, என்ன? உனக்கு ஏதோ உடல்நிலை சரியில்லை என்று கேள்விப்பட்டேனே. காய்ச்சல் ஏதும் அடிக்கிறதா? காய்ச்சலா? எனக்கா? சொல்லு. இல்லையே. இல்லையா? நேரத்திற்கு பசி எடுக்கிறதா? நன்றாக எடுக்கிறதே. எடுக்கிறதா? இரவு முழுவதும் புரண்டு புரண்டு தூக்கம் வராமல் தவிக்கிறாயா? இல்லையே. அம்மா, என்ன நடிக்கிறாயா? எது கேட்டாலும் இல்லை இல்லை என்கிறாய். இவ்வளவும் எனக்கு மட்டும்தான் இருக்கிறதா? ஏன் உனக்கு இல்லையா? உண்மையை மறைக்காமல் உன் மனதில் இருப்பதை சொல்லிவிடு. இல்லை என்றால் இல்லை என்றால் இல்லை என்றால் இல்லை என்றால் என்ன பண்ணுவது? என்ன பண்ணுகிறேன் என்று பொறுத்திருந்து பார். ஏன் பங்கனவல்லி மன்னா, இந்த இரவு நேர உலாவல் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று பார்த்தாயா? என்ன தனிமையில்? மகளே மாதுளை. அப்பா, என்னம்மா இது? வட்டமாக இருக்கும் உன் பாலளவு முகம் இன்று கொஞ்சம் வாட்டமாக தெரிகிறதே, என்ன ஆயிற்று? ஒன்றுமில்லை அப்பா. இல்லையே, உன் சுத்தலை பார்த்தால் ஏதோ சிக்கலில் மாட்டியது போல் தெரிகிறதே. உன் தந்தையிடம் உண்மையை சொல்லம்மா. சொல்லம்மா. இல்லையப்பா, என் தோழி ஒருவன் மீது காதல் வசப்பட்டு விட்டாள். ஆனால் அவள் காதலன் இவளை நேசிக்கிறானா இல்லையா என்று தெரியாமல் தவிக்கிறாள் அப்பா. இதற்கு என்ன செய்வதென்று என்னிடம் கேட்கிறாள். நான் யாரிடம் அப்பா கேட்பது? என்னிடம் கேட்க வேண்டியதுதானே. இதோ இருக்கிறாளே உன் தாய் மங்கனவல்லி, இவளை நான் எப்படி மணந்தேன் தெரியுமா? சொல்லுகிறேன் கேள். இவள் என் மாமன் மகள், அதாவது என் தாய் மாமன் மகள். சிறுபிள்ளையாக இருக்கும்போது நாங்கள் இருவரும் இதே அரண்மனையில் ஓடி ஆடி ஆடி ஓடி விளையாண்டு கொண்டெல்லாம் இருந்திருக்கிறோம். திடீரென்று எங்களுக்கு பருவ வயது வந்தவுடன் எங்கள் இருவரையும் பிரித்து விட்டார்கள் இங்கிருந்த சண்டாளர்கள். அப்பாவுக்கு பக் பக் என்றாய்விட்டது, அம்மாவுக்கு திக் திக் என்றாய்விட்டது.
நீண்ட நாள் இருவரும் சந்திக்கவே முடியவில்லை. திடீரென்று உன் அம்மாவிடம் ஒரு நாள் ஒரு செம்பு ஒன்று கையில் சிக்கிவிட்டது. அந்த செம்பில் தண்ணீருக்கு பதில் நான் உங்களை காதலிக்கிறேன் என்று ஒரு ஓலையில் எழுதி ஒரு சிறுவனிடம் கொடுத்து அனுப்பினாள். நானும் அதே வெறும் செம்பில் நான் உன்னை காதலிக்கவில்லை என்று பொய்யாக எழுதி அதே சிறுவனிடம் கொடுத்து அனுப்பினேன். தினமும் இப்படியே மாறி 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 அந்த செம்பு வந்து போய் கொண்டே இருந்தது. திடீரென்று அதே செம்பு ஒரு நாள் நஞ்சு நசுங்கி கசங்கி என் நடுநத்தில் வந்து விழுந்தது. அப்பொழுது நான் புரிந்து கொண்டேன், அம்மா என் மீது கோபமாகிவிட்டால் இனி செம்பு போக்குவரத்து நின்று விட்டது என்று. நானும் அந்த செம்பை கோபத்தில் ஒரு மிதித்து ஒரு நினைவு சின்னமாக இருக்கட்டும் என்று எடுத்து வைத்து விட்டேன். பிறகு 2 நாள் கழித்து ஒரு மூடி போட்டு ஜாடி என்னை நாடி வந்தது. இதற்குள் என்னடா ஊர்காயா என்று அந்த சிறுவனிடம் கேட்டேன். அதற்கு அவன் மூலிகை ரசம் என்று என்னிடம் சொன்னான். சரி ருசித்து பார்த்து விடலாம் என்று திறந்து பார்த்தால் குப் என்று ஒரு புகை முகத்தில் அடித்தது. இது ரசப்புகை போல் தெரியவில்லையே என்று மூக்கை உள்ளே நுழைத்து முகர்ந்து பார்த்தேன். அதோடு மயங்கி 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 சப்பையாகி விழுந்து விட்டேன் அம்மா. அப்போது இவள் என்ன செய்திருக்கிறாள், என் பக்கத்தில் வந்து ஏதோ கேட்டு என் வாயை கிளறி இருக்கிறாள். நானும் உன் அம்மாவை நேசிக்கும் உண்மையை கக்கிவிட்டேன். மறுநாளே உன் அம்மாவுக்கும் எனக்கும் திருமணம். எங்கள் காதல் ரசத்தில் பூத்த மூத்த மலர் நீதானம்மா. எப்படி இருக்கிறது எங்கள் செம்பு காதல்? அது என்ன மூலிகை ரசம் அப்பா? எனக்கு என்ன தெரியும், மனதார யாரை நேசிக்கிறார் என்று தெரிந்து கொள்ளும் மூலிகை ரசமாம். அது என்னவென்று நீயே கேட்டு தெரிந்து கொண்டு உன் தோழியிடம் போய் சொல்லிவிடு. அது என்ன மூலிகை அம்மா? போடி. எப்படி? அம்மா, எப்படி? அந்த மூலிகையின் பெயரை ரங்கனவல்லி, சொல்லுங்களம்மா. சொல்லுமா, அம்மா. தோழிக்காகத்தானே. என் பெயர் என்ன? மகளே மாதுளை, இந்த செம்பு காதலை கேட்டு விட்டதால் நீ யாரிடமும் வெறும் செம்பை நம்பி வாங்கி விடாதே. பிறகு நம் ராஜவம்சத்தை செம்பு வம்சம் என்று சொல்லி விடுவார்கள். அதுவும் வெறும் செம்பு என்று.